பொதுவாக கோடை காலத்தில் மக்கள் அதிகமாக சுற்றுலா செல்கிற இடத்துல முக்கியமான இடம் மலை பிரதேசம். ஏன் அதிகமாக மலை பிரதேசத்துக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னா, இந்த கோடை வெப்பத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக குளிர் பிரதேசத்தை நோக்கி நகர்றாங்க. மலை அடிவாரத்தில் அதிகமான டெம்பரேச்சர் இருக்கும்போது மலைக்கு மேலே டெம்பரேச்சர் எப்படி ட்ராப் ஆகிருக்கு, இதை பற்றிய அறிவியல் பார்க்குறது தான் இந்த செக்மெண்ட். நான் உங்கள் ஹேமகுமார், கல்வியாளர். இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் ஏன் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட அட்மாஸ்பியர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும். நம்மளோட அட்மாஸ்பியர்ன்றது ஒரு 4 அடுக்காக உருவாகியிருக்கு. 4 அடுக்கு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ட்ரோபோஸ்பியர் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும், அதுக்கப்புறம் மீசோஸ்பியர் ஒரு 80 கிலோமீட்டர் வரைக்கும், அதுக்கு மேலே தெர்மோஸ்பியர் அப்படின்ட்டு ஒரு அடுக்கு இருக்குது. இந்த ட்ரோபோஸ்பியரில் மேலே போக போக டெம்பரேச்சர் குறைஞ்சிட்டே போகும். அதாவது 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இமயமலையோட பேஸில் 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் மவுண்ட் எவரெஸ்ட் போய் அடையணுன்றதுக்காக நீங்கள் இமயமலை மேலே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போ ஒரு 1000 மீட்டர் நடந்து போறீங்க அப்படின்னா அப்போ 6 டிகிரி செல்சியஸ் குறையும் சராசரியா. 8000 மீட்டர் உயரம் இருக்கிற இமயமலை அடையும் போது உங்களோட டெம்பரேச்சர் அரௌண்ட் 48 டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிருக்கும். அதாவது -30 டிகிரி செல்சியஸ்லேருந்து -20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த டெம்பரேச்சர் ட்ராப் ஏன் நடக்குது அப்படின்றது பார்க்கறது தான் வந்து இந்த அறிவியல். நாம் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய காற்றுக்கடலில் அடிபாகத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதனால் 1.014 பார் ப்ரெஷர் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். முதல்ல இந்த பூமிக்கு வெப்பம் எப்படி அடையுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சூரியன்லேருந்து ஒரு 100 யூனிட் வெப்பம் நம்ம பூமியை நோக்கி வருதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து இன்கமிங் சோலார் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஷார்ட் ஃபார்மாக இன்சோலேஷன் சொல்லுவாங்க. அந்த 100 யூனிட்டில் 51% க்ளவுட்ஸ்னாலையும் அட்மாஸ்பியர்னாலையும் ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். அதே மாதிரி ரிமைனிங் இருக்க 49% மட்டும் தான் பூமியை நோக்கி வரும். அந்த 49% நம்மளை சுடுறது கிடையாது. ஏன்னா அது வந்து ஷார்ட் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷார்ட் வேவ் நம்மளை சூடு பண்ணாது. ஆனால் அந்த ஷார்ட் வேவ் தரையை சூடு பண்ணும். தரையை சூடு பண்ணி இது மூலிமா ஒரு ரேடியேஷன் உருவாகும். அதாவது 49 இந்த தரையை சூடு பண்ணிடும். அந்த தரை திரும்ப சூடு பண்ண ஆரம்பிக்கும். அந்த ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அது பேர் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தரைக்கு நேர்பையாக, அதாவது சமவெளியில் இருக்கிற எண்ணெய் அதிகமாக இந்த ரேடியேஷன் சூடும். அதே 1000 மீட்டர் மலை மேலே இருக்கிற ஒருத்தனை குறைவாக சூடும். இந்த தரையிலேருந்து மேலே போக போக இந்த டெம்பரேச்சர் டிசிபேட் ஆகிறதுனால இந்த டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் மேலே குறைவாக தான் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே குறைவான ப்ரெஷர் இருக்கும். அதாவது கீழே 1.014 பார் ப்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் மேலே போய் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 பார் ப்ரெஷர் தான் இருக்கும். அந்த 1 பார் ப்ரெஷரில் காற்று கொஞ்சம் விலகி இருக்கும். விலகி இருக்கிறதுனால சீக்கிரமாக அது சூடாகாது. அதனால் மேலே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிருக்கும். ஸோ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கிற ஒரு ஆளுக்கு இங்கேருந்து வர டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன் குறைவாக வந்து சேர்றதுனாலையும், அதே மாதிரி அவங்களோட ப்ரெஷர் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனாலையும் அவங்கள வெப்பம் தாக்குறது கிடையாது. அதனால டெம்பரேச்சர் ரொம்ப ட்ராப் லெவலில் இருக்குது. அதனால தான் 1000 மீட்டருக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டே போகும். இன்றைக்கி மலை பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்றதுக்கான அறிவியலை நம்ம பார்த்துருப்போம். இதே மாதிரி வேறொரு தலைப்போட இன்னொரு நாள் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹேமகுமார், கல்வியாளர்.